ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் ஆகியிருந்தாலும் உங்கள் ட்ரீம் எம்பிபிஎஸ் தானே நினச்சிட்டு இருந்தாலும் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தாலே உங்களோட எம்பிபிஎஸ் ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எம்பிபிஎஸ் காலேஜ் டெல்லியில் இருந்து 2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய நியரஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய காலேஜ் தாஜிக் நேஷனல் யூனிவர்சிட்டி தஜிகிஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அஃபிலியேட்டட் டு த கவர்மெண்ட் ஆஃப் தஜிகிஸ்தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ், அப்ரூவ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ், ரிபப்ளிக் ஆஃப் தஜிகிஸ்தான். இது ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டி. இது பல இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு ரிசர்ச் நெட்வொர்க்ஸுடன் இணைந்துள்ளது. அங்கே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஸ் அண்டு தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் 2 இயர்ஸ்க்கு பே பண்ணுற ஃபீஸை இங்கே 6 இயர்ஸ்க்கு பே பண்ணலாங்க. நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதாவது நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்தியாவில் என்எம்சி, அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ் ஆர் ஹாஸ்பிட்டலில் 1 இயர் கம்பல்சரி ரொட்டேட்டிங் இன்டர்ன்ஷிப் செய்ய வேண்டும். இந்த இன்டர்ன்ஷிப் முடித்த பிறகு என்எம்சியிலிருந்து பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் இந்தியாவில் சர்டிஃபைட் டாக்டராக ஒர்க் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.